வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்கான அனைத்துக் கட்சி கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி இந்த கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளார். இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் குடியரசுத் தலைவர் உரையுடன் நாளை தொடங்கி வரும் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் நாளை மறுநாள் இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள தேர்வு நேரத்தில் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கு தீர்வு காண்பதற்கு இது உதவிடும் என்றார். நாட்டின் எதிர்கால சந்ததியின் நலனுக்கு ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் எவ்வாறு பங்களிக்க வேண்டும் என்பதற்கான வழிகாட்டுதலாகவும் இந்த நிகழ்ச்சி அமைந்துள்ளதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இதற்கிடையே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவர்களுடன் மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கலந்துரையாடினார். இந்த நிகழ்ச்சி தொடர்பான மாணவர்களின் கருத்துக்களையும் அமைச்சர் கேட்டறிந்தார். பிரதமர் கலந்துரையாடிய நிகழ்ச்சி தங்களுக்கு பெரிதும் பயனுள்ளதாக அமைந்தது என்று மதுரையைச் சேர்ந்த மாணவர்கள் தெரிவித்தனர். ரிதுனா 10th ஸ்டாண்டர்ட் திருப்பரங்குன்றத்தில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். பேரண்ட்ஸ்ட இருந்து நிறைய எங்களுக்கு ப்ரெஷர் வரும், டீச்சர்ஸ்ட இருந்து ப்ரெஷர் வரும், எப்படி மார்க் எடுக்கணும், நிறைய பயம் இருக்கும். பிரதமர் மோடிஜி சொல்றது எங்களுக்கு எப்படி இருக்குதுன்னா, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் அவர்கிட்ட நிறைய டவுட்ஸ் கேட்பாங்க. அது ஏதோ எங்க டவுட்ஸே கிளியர் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். இந்த ப்ரோக்ராம் ஒவ்வொரு வருஷமும் அட்டென்ட் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதோட ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கு. நான் வர்ணிகா 10th ஸ்டாண்டர்ட். பிஎம் மோடிஜி அவர்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறாரு, எங்களுக்கு மோட்டிவேட் பண்றாரு. இன்னுமே நம்பிக்கை அதிகமாகுது. பரீட்சா பே சர்ச்சா ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கு, மோட்டிவேட்டடா இருக்கு. 10th எக்ஸாம் கிராக் பண்றதுக்கு இன்னுமே ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறோம். மத்தியில் ஊழலற்ற நேர்மையான நல்லாட்சியை பிரதமர் திரு நரேந்திர மோடி வழங்கியுள்ளதாக பிஜேபி மாநில தலைவர் திரு அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் என் மண் என் மக்கள் யாத்திரையில் கலந்து கொண்டவர் நிகழ்ச்சி ஒன்றில் பேசினார். மத்திய அரசு கடந்த 9 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு மட்டும் 10,76,000 கோடி நிதி வழங்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். மத்திய அரசு தரமான கல்வியை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் நவோதயா பள்ளிகளை செயல்படுத்த முன் வருவதாகவும், ஆனால் மாநில அரசு அதற்கு அனுமதி வழங்கவில்லை என்றும் தெரிவித்தார். பழங்குடியின மாணவர்கள் படிப்பதற்காக மத்திய அரசு கொண்டு வந்த நவோதயா பள்ளிகளுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 8,80,00,000 ரூபாயை மத்திய அரசு வழங்குவதாகவும் திரு அண்ணாமலை குறிப்பிட்டார். ஜல்ஜீவன் திட்டத்தின் மூலம் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் குழாய் இணைப்பு, செல்வமகள் சிறுசேமிப்பு திட்டம், விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் உள்ளிட்ட மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். சென்னை வெள்ளத்தின் போது மத்திய அரசு வழங்கிய 6,000 ரூபாயைத்தான் மாநில அரசு மக்களுக்கு கொடுத்ததாகவும் திரு அண்ணாமலை விமர்சித்தார். திண்டிவனத்தில் உள்ள அரசு மருத்துவமனை கட்டமைப்பு வசதிகள் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தப்படுவதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார். திண்டிவனத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திண்டிவனத்தை பொறுத்தவரை இந்த மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கான இந்த கட்டமைப்புகள் மிகப்பெரிய அளவில் வந்து கொண்டிருக்கிறது. இதில் ஏராளமான வசதிகளும் காத்திருப்பு அறை, மருந்தகம், MRI, CT ஸ்கேன், புறநோயாளிகள் வார்டு, மீட்பு அறை, மருத்துவர் அறை, அவசர சிகிச்சை பிரிவு, விபத்து பிரிவு, பதிவறை, பணி நேர மருத்துவர் அறை, பணி நேர செவிலியர் அறை, சிகிச்சை அறை, மருத்துவ கருவிகள் அறை, பணி நேர மருத்துவர் அறை, MRI, டிஜிட்டல் எக்ஸ்ரே போன்ற பல்வேறு வசதிகளும் இந்த மருத்துவமனையில் வரவிருக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே
கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தேசப்பிதா மகாத்மா காந்தியடிகளின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு அருங்காட்சியக வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு மாநில ஆளுநர் திரு ஆர் என் ரவி மற்றும் அமைச்சர்கள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்துகின்றனர். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகத்தின் திண்டுக்கல் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த யாத்திரை நிகழ்ச்சியில் பொதுமக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். மத்திய அரசின் திட்டங்கள் தங்களுக்கு பெரிதும் உதவிகரமாக உள்ளதென்று பயனாளிகள் தெரிவித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் சதீஷ்குமார் பேசுறேன். சொட்டு நீர் பாசனம் 100% மானியத்தில் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. அது மட்டும் இல்லாம தண்டி செலவு ரொம்ப கம்மியா இருக்கு. ஈல்டும் அதிகமா வருது. இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி விவசாயிகளுக்கு. 100% மானியம்ன்றது பெரிய விஷயம். விவசாயிகளுக்கு பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. வருமானமும் நல்லா இருக்கு. எந்த செலவும் இல்லாம எல்லாமே அவங்களே நின்று ட்ரிப் எல்லாமே மாட்டி சரியான முறையில் பண்ணி கொடுத்துட்டு போறாங்க. இந்த திட்டம் ரொம்ப பிரமாதமான திட்டம். அரசுக்கு இது மூலமா நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். என் பேர் பரமசிவம். கோவால்பட்டி பகுதியை சேர்ந்த ஒரு விவசாயி. பிரதமருடைய கிஷான் திட்டத்தின் அடிப்படையில் 4 மாசங்களுக்கு ஒரு முறை 2000 ரூபாய் எங்களோட அக்கௌண்ட்ல பணம் வருது. அது எங்களோட விவசாய பணிகளுக்கு உறுதுணையா இருக்கு. இந்த பாரத கிஷான் திட்டத்தில் வரக்கூடிய பணமும் விவசாய பணி பார்க்கறத விட இதன் மூலியமா கிடைக்கக்கூடிய பணம் எங்களுக்கு ரொம்ப பேருதவியா இருக்கு. பாரத பிரதமர் அவர்களுக்கு மனமா நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெல்லையில் 2 நாள் பொருணை இலக்கிய திருவிழா மற்றும் இளையோர் இலக்கிய திருவிழா இன்று தொடங்குகிறது. நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கேற்க உள்ளதாக ஆட்சியர் திரு கார்த்திகேயன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார். பொருணை விழா இந்த ஆண்டு 30ஆம் தேதி 31ஆம் தேதி முதலில் பொருணை இலக்கிய விழாவாக முதல் பகுதியில் நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு 3ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை பொருணை நெல்லை புத்தக திருவிழா 7வது புத்தக திருவிழாவாக நடைபெற உள்ளது. 2வது இலக்கிய திருவிழாவும் 7வது புத்தக திருவிழாவும் நம்முடைய மாவட்டத்திலே சிறப்பாக நடைபெற உள்ளது. நெல்லை சீமை என்று சொல்லக்கூடிய நம்முடைய 4 மாவட்டங்களை சார்ந்த முன்னோடி இலக்கிய ஆளுமைகள் இங்கே பங்கேற்கிறார்கள். இலக்கிய ஆர்வத்தை மாணவர்களிடையே ஏற்படுத்தி மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் எல்லாம் சிறப்பான வாசகர் வட்டம் ஏற்படுத்தப்பட்டு மாணவர்களிடையே தமிழ் இலக்கிய போட்டிகள், கவிதை போட்டிகள் எல்லாம் நடத்தப்பட்டு மாணவர்கள் அவர்களுடைய படைப்புகள் எல்லாம் புத்தகமாக வெளியிடுவதற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இருவரிச் செய்திகள். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை பீப்பா $82 உள்ளது. வெளியுறவுத்துறை செயலர் திரு வினய் மோகன் குவாத்ரா 3 நாள் அரசுமுறை பயணமாக பூட்டான் சென்றுள்ளார். வடமாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் பனிமூட்டம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பழங்குடியின நலனுக்கான புதிய திட்டத்தை ஒடிஷா அரசு அறிவித்துள்ளது. கோமரோஸ் அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அந்நாட்டின் தற்போதைய அதிபர் அசாலி அஷமோனிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள அமளிநகர் கடற்கரை கிராமத்தில் சுமார் 58 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தூண்டில் பாலப் பணிகளை மாநில அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் நேற்று தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 15,500 ரூபாய் மதிப்பிலான 3 சக்கர சைக்கிள்களை மாவட்ட ஆட்சியர் திரு தர்பகராஜ் வழங்கினார். தேனி மாவட்டத்தில் நில உரிமையாளர்கள் தங்களது நிலங்களை அளவீடு செய்ய இணைய வழியில் விண்ணப்பிக்கும் புதிய வசதியை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் திருமதி சஜீவனா தெரிவித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. தென்னாப்பிரிக்காவில் ப்ளோ ஃபவுண்டைனில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் மணி 1:30க்கு தொடங்குகிறது. உலகக்கோப்பை ஆடவர் ஐவர் ஹாக்கி போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் இன்று தொடங்குகின்றன. ஓமனில் காலை 9 மணிக்கு நடைபெறவுள்ள காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா நெதர்லாந்தை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெறுவதை உறுதி செய்வது குறித்து விவாதிப்பதற்காக மத்திய அரசு அழைப்பு விடுத்த அனைத்துக் கட்சிக் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. தேர்வு தொடர்பான அச்சத்தை களையும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மாணவர்களுடன் கலந்துரையாடிய நிகழ்ச்சி அவர்களுக்கு புதிய உத்வேகத்தை அளித்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். ஊழலற்ற நிர்வாகத்தை மத்திய அரசு உறுதி செய்துள்ளதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தேசப்பிதா மகாத்மா காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. 19 வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியின் சூப்பர் 6 சுற்றில் இந்தியா இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்கிறது. இத்துடன் செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.